இன்றைக்கி நம்ம ரசம் தாங்க வைக்க போகிறோம். வாய்க்கு சொன்னியாக ரொம்ப ருசியாக இந்த மாதிரி ரசம் வைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறோம் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை கரைச்சி வச்சுட்டு ஒரு ஓரம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிளகு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகம் 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய். நான் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போல் எடுத்துருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் இல்லை மல்லி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சு இல்லையா, அந்த புளியை எடுத்துட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மெசஞ்சு விடுங்க. இப்போ நீங்கள் நல்லா பிசைஞ்சதுமே அந்த புளியை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுல் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிட்டேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு அப்படி இல்லைனா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போதும் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணுங்க. ஒரு 10 செகண்ட் போல் நீங்கள் தக்காளியை கையிலே நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்க, தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கையும் கழுவியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 15 குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 7-8 பூண்டு போல் தோல் உரிக்காமல் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியும் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே 8 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சு விட்டுங்க. கடுகு நல்லா வெடிஞ்சு வந்ததுமே நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகா சேர்த்ததுமே கொஞ்சம் காஞ்ச மிளகா கலர் மாறணுங்க. கலர் மாறினதுமே சின்ன வெங்காயமும் தட்டி வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல்லும் சேர்த்தாச்சுங்க. ஒரு கரண்டி வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்தால் போதுங்க. முழுமையாக வேக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டாச்சுக்கு. இப்போ நம்ம அடுத்துதான் நம்ம பவுடர் பண்ணி வச்சு இல்லையா மிளகு பெப்பர்லாம், அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. நீங்கள் கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல மணமாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க. கலக்கி விட்ட பின்னாடி நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எப்பயாச்சும் காய்ச்சல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. வாய்க்கு உணர்த்திய வாய்க்கு ருசியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா வேணும்னு சாப்பிடுவீங்க. ரசம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றத விட ஒரு டம்ளரில் ஊற்றி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம புளி கரைசலும் சேர்த்ததுமே 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க. சின்ன சின்ன பபிள்ஸாக வருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸாக வரும்போது நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்ட பின்னாடி 2 நிமிஷம் கழிச்சு நல்லா ஒரு பெரிய கொதியாக வருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மறுபடியுமே வேறொரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வச்ச ரசத்தை அந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிக்கலாங்க.
அவ்வளோதாங்க, ஊற்றியும் முடிச்சாச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட சாதம் வச்சுட்டு நல்லா தளன்னு ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரசம் வைக்க தெரியாதவங்களும் முதல் டைம் வைக்கும்போதே பர்ஃபெக்டாக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாய் கெட்டு போயிருந்தாலும் அப்படி இல்லைனா சளி காய்ச்சல் இருந்தாலும் இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க. வாய் கொணத்தியவும் வாய்க்கு சுரணியவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா சாதம் தாங்க எடுத்திருக்கேன். சாதமும் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் ரசத்தை சாப்பிட மாட்டீங்க, எடுத்து குடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த ரசம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களை பாராட்டுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.